மக்களே காலையிலே இந்த சாப்பாட்டு சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. திவாகர் வேற ஃபயர் விட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சபரிநாதன் வேற பயங்கர உச்சக்கட்ட லெவல்ல வந்து கோவப்பட்டுட்டு இருக்காரு. 7 பேர் சாப்பிடாம இருக்காங்க. இப்ப நீ வந்து சாப்பிடாம இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையா? சாப்பிடுறே இல்லையா? அப்படின்னு சொல்லி சபரிநாதன் கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. ஒரு பக்கம் திவாகர் எல்லாரும் பார்த்து பார்த்து சாப்பாடு வைக்கிறீங்க நீங்க. உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகமா வைக்கிறீங்க அப்படின்ற லெவலுக்கு அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சுட்டு இருக்காரு. பட் இதுக்கெல்லாம் ஆரிஜின் யாரு? யார் வந்து தொடங்கி வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் தான். ஆக்சுவலா பார்வதி தொடங்கி வச்சது சரியா? தவறா? அதே மாதிரி திவாகர் அவர்கள் கேட்கறது சரியா தவறா? அதே போல் சபரிநாதன் வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, அதெல்லாம் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்மால் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான அது பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி நேற்றுக்கு நைட் வந்து உணவு எடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கப்பில் எடுக்காமல் நானே எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் குறைவாக போட்டுக்கிறேன், அதாவது நீங்கள் கப்பில் போடுறத விட நான் குறைவாக போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால ஒரு பெரிய பிரச்சனையை வந்து ஆரம்பிச்சுது. ஆக்சுவலாக நான் வந்து விஜய் பார்வதிக்கு நேற்றுக்கு நைட் வந்து சப்போர்ட்டிவாக தான் நான் வந்து பேசியிருந்தேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃப்டர்நூன், அதாவது மதிய நேரத்தில் வந்து அவங்க சாப்பிடாமல் இருந்துருக்காங்க. அந்த சாப்பாடை எல்லாருமே பரிமாறி சாப்பிட்டு இருக்காங்க. ஆனால் நைட் அவங்க வந்து சாப்பிட வரும்போது சரி இவங்க மத்தியானம் சாப்பிடாமல் இருந்திருக்காங்க, சரி கொஞ்சம் அதிகமாக கூட சாப்பிட்டுக்கிட்டோம், அவங்க வந்து கப்பில் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க போட்டுக்கிட்டோம், மீதி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பையன் சொல்லலை, ஒரு பொண்ணும் வந்து சொல்லலை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய அளவில் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அவங்க பசியோடு இருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம மதியம் சாப்பிட்டோம்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இதனை தொடர்ந்து இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸை வந்து டென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து இவங்கெல்லாம் போயிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அதே மாதிரி தட்டை எடுத்து தட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்பயே வந்து பார்த்திங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மாதிரி வந்து கிளாஷ் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதனை தொடர்ந்து காலையிலே குக் பண்ணுறாங்க. குக் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா திவாகர் அவர்கள் வந்து நேற்றுக்கே பார்வதிக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் வந்து பேசியிருப்பாப்பில்ல. சொல்லப்போனால் நிறைய பேருக்கு வந்து இந்த கப்பில் போட்டு போடுறது வந்து பிடிக்காதுப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியெல்லாம் போடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அப்படியே போட்டு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருப்பாப்பில்ல. அப்பயும் சபரிநாதன் வந்து பயங்கரமாக கோவப்பட்டிருப்பாரு. எப்ஜே கோவப்பட்டிருப்பாப்பில்ல திவாகர் மேலே. என்னன்னா பேசிகிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீ பேசுனா, நீ வந்து கப்பில் வாங்கின ஒரு பிரச்சனையும் இல்லை, கம்முன்னு அமைதியாக போயிட்டு இல்லை, அதே பார்வதி வந்து பிரச்சனை பண்ணும்போது மட்டும் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து வரீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எப்ஜே ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்திட்டு இருந்தார். சபரிநாதன் ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தார். திவாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி அப்படியாப்பா சரிப்பா இந்த மாதிரி வந்து இருந்தால் இது நாகரிகமே இல்லை, ஒரு கப்பில் போட்டு போடுறது ஒரு மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிருக்காப்புல திவாகர் அவர்கள் இந்த மாதிரி கப்பில் போட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே சபரிநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏம்மா இங்கே எத்தனை பேருக்கு வந்து கப்பில் போடுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கேட்குறாப்புல. அவர் வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறார். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து அப்போஸ் பண்ணுறாரு அண்ட் மேபி பார்வதி அவர்களும் அப்போஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதனை தொடர்ந்து வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறது என்னென்னா ஏப்பா எல்லாருக்கும் சமமாக சாப்பாடு வந்து போகணும். நேற்றுக்கு வந்து காமனான சாப்பாடு விஜய் பார்வதி அதை தான் சொன்னாங்க. காமனான சாப்பாடு வந்துருக்கு, அதை ஏன் நான் கப்பில் போட்டுக்கணும், எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன், அதுவும் குறைவாக தான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து வேலிடான ஒரு ரீசனாக வந்து இருந்தது. பட் இன்றைக்கி ரேஷனில் இருந்து தான் எடுத்து இவங்க வந்து சமைக்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் கொடுக்கக்கூடிய ரேஷனில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து செஞ்சுருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எல்லாருக்குமே சாப்பாடு போய் சேரணும் அப்படிங்கிற காமன் சென்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கப் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து திவாகர் அவர்கள் வந்து எதுக்குறாங்க. சில பேருக்கு வந்து அன்ஈஸியாக ஃபீல் ஆகும் அந்த கப்பில் போட்டு போடுறது அப்படிங்கிறது. வந்து பசிக்கும் போது வந்து நிறைய சாப்பாடுல சாப்பிட்ணும், நீங்கள் கப்பில் போட்டு குறைவாக போடுறதோ இல்லை வந்து அதிகமாக போடுறதோ அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. பட் வந்து சபரிநாதன் வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு. அவர் அதுக்கப்புறம் தான் வாக்கெடுப்பே நடத்துகிறார். ஏன்பா எத்தனை பேருக்கு வந்து இங்கே வாக்களிக்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி கப்பில் போட்டு சாப்பிட்றது எல்லாருக்கும் சமமாக ஈக்குவலாக எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகருக்கு வந்து இன்னும் கோவம் வருது. ஏன்பா இதெல்லாம் நாகரிகமே இல்லை அப்படி இப்படின்னு எல்லாம் பேசணும். உடனே சபரிநாதனுக்கு செம கோவம் வருது. என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், என்ன தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே 7 பேர் இன்னும் சாப்பிடாம வந்து இருக்காங்க, நீங்கள் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, இல்லைனா விடுங்க, 7 பேர் வந்து வெயிட்டிங்கில் வந்து இருந்துட்டு இருக்காங்கல்ல, உங்களால் வந்து சாப்பிடாம கப்பில் தானே எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து கத்துறாப்புல. இன்னொரு பக்கம் வினோத் வந்து கரெக்டான பாயிண்ட் வந்து சொல்கிறாரு. அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் வந்து ஒரு கப் சாப்பாடு வந்து கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் மீறுதா அந்த சாப்பாடை வந்து மீதி யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க வந்து பிரித்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாப்புல. அது கரெக்டான பாயிண்ட். ஆனால் திவாகர் வந்து அதை ஏற்றுக்கவே மறுக்கிறாரு. ஏன் அப்படின்னா பசிக்கும் போது தாங்க சாப்பிட்ணும், நீங்கள் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அத்தனை லேட் ஆகும், அவ்வளோ மணி நேரம் ஆகும், அப்படி இருக்கும்பொழுது வந்து எவ்வளோ நேரம் வரைக்கும் நான் தட்டை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு, எப்படா சாப்பாடு மீறும் அப்படின்னு சொல்லி அவரும் நியாயமான ஒரு விஷயத்தை தான் வந்து கேட்குறாரு. ஏன்னா இப்போ சில பேருக்கு வந்து அதிகமாக பசிக்கும், சில பேருக்கு வந்து பசிக்காது, சில பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் அப்படிங்கிறது வந்து கரெக்டான விஷயமாக இருந்தாலும் வினோத் சொன்ன விஷயத்துக்கு திவாகர் சொன்ன பதில் வந்து கரெக்டான ஒரு விஷயமாக தான் படுது. ஏன் அப்படின்னா
இப்போது அந்த இடத்துல எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. 18 பேர் வந்து இருக்காங்க. அந்த 7 பேர் வந்து முதல்ல சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சாப்பிட்ணும். கிட்டத்தட்ட 11 பேர் வந்து சாப்பிட்ணும். இந்த 11 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. எல்லாருமே தனித்தனியாக தான் சாப்பிட்றாங்க. ஒரு 2-3 பேர் வந்து ஒன்றா சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 பேர் சாப்பிடுவாங்க. அடுத்ததாக ஒரு 2-3 பேர் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்து போயிட்டுருக்கு. அவங்க குளிச்சுட்டு வராங்க, ரெடி ஆகிட்டு வராங்க. யார் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறாங்களோ சாப்பாடு ரெடி ஆகுதா, சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ முதல்ல 2 பேர் வந்து சாப்பிட்றாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மறுபடியும் பசி எடுக்குது. அந்த சாப்பாடு வந்து பத்தலை அப்படிங்கிற போது இன்னும் மீதம் இருக்கக்கூடிய 9 பேரும் எப்போ சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அது வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணணும். ஒன்று தட்டை வச்சுக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணணும். இல்லை தட்டை கழுவிட்டு மறுபடியும் சாப்பாடு இருக்குது வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பியும் தட்டை தூக்கிட்டு வரணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அன்ஈஸியாக வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கணும். இப்போ எல்லாருக்குமே சமமாக சாப்பாடு போகணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தும் கூட. 2வது விஷயம், இதில் ஒரு பெரிய குளறுபடி இருக்குது. அது வினோத் சொன்னது. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மீதம் இருந்தாக்கா நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்டான பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னா கரெக்டான பாயிண்ட்டு தான். ஆனால் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். இதுதான் சொல்யூஷன். இப்போ 11 பேர் இருக்காங்க அப்படின்னா 11 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு தெரியும், அளவு தெரியும். ஓகே எனக்கு வந்து இவ்வளோ போதும்பா, எனக்கு 1 கப் போதுமா, அதுக்கு மேலே வேணாப்பா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய சாதத்தை வந்து யார் வந்து அதிகமான பசியில் இருக்காங்களோ அவங்க வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறது இல்லை. சரி, அப்படியே இவங்க வந்து எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த பேரும் ஒன்றா சாப்பிட்டா தான் எவ்வளோ சாப்பாடு வந்து மீறுது, அதே போல் யாருக்கு பசிக்குதோ அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் எப்போ வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாருமே க்ளீனாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா மட்டும்தான் முடியும். இப்போ குளிச்சுட்டு ரெடி ஆகணும் இல்லையா, இப்போ அதுக்கு வந்து பாத்ரூம் வந்து தட்டுப்பாடாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும் பிரச்சனையாகும். அப்போ எல்லோரும் குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கும். அப்போ எல்லோரும் குளிச்சுட்டு வர்ற வரைக்கும் டைம் என்ன ஆகும்? அப்போ அதை வந்து கீப் அப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் பண்ண முடியாது. அப்போ என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்னா அந்த கப் சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணியாகணும், வேறு வழியே கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ரைஸை போட்டு சாப்பிடுங்க, இல்லைன்னா விடுங்க. இதுதான் அவங்களுடைய கருத்தாக வந்து இருக்குது. பட் அதுக்கு வந்து திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கப்பில் போட்டு கொடுக்குறதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இவங்களாம் எலைட், ஓகேங்களா? அவர் தான் சொல்கிறாரு நான் லக்ஸரியாக வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லக்ஸரினஸை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எதிர்பார்த்தாக்கா அது வந்து வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாகவும் வந்து இருந்துகிட்ருக்கு. பட் அதுக்காக நேற்றுக்கு விஜய் பார்வதி பண்ணதும் தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. நேற்றுக்கு விஜய் பார்வதி பண்ணது கரெக்ட். ஏன்னா அது காமன் ஃபுட்டு, அது எல்லாருக்குமானது, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் மதிய நேரம் சாப்பிடாமல் வந்துட்டு இருக்காங்க. அதுக்காக சில பேர் விட்டும் கொடுத்துருக்கலாம். சில பேர் ஓகே நீ சாப்பிடாமல் இருக்க, நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சாப்பிட்டுக்கமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க அதை விட குறைவாக தான் எடுத்துக்கினாங்க. ஆனால் அதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ திவாகர் அவர்களுக்கும் சபரிநாதனுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இந்த சாப்பாட்டு பிரச்சனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.